எரேமியா 33வது அதிகாரம் 7வது வசனம். Jeremiah chapter 33 verse 7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவேன், அவர்களை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா சத்தமா? நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். ஆமென். கர்த்தர் இந்த முதல் நாள்ல கூடி வந்திருக்கிற உங்களோடு, இந்த திருச்சபையோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, முன் இருந்தது போல நான் அவர்களை திரும்ப கட்டுவிப்பேன். முன் இருந்தது போல, முன் இருந்தது போல நான் திரும்ப அவர்களை கட்டுவிப்பேன். ரெஸ்டோரேஷன், ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன், ரீபில்டிங் என்கிற வார்த்தை நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எழுப்புதல் என்கிற வார்த்தைக்கு சமமான வார்த்தைகள் இதுவும் எழுப்புதலைக்கு தான் குறிக்கிறது. ரெஸ்டோரேஷன், ரிவைவல், ரினியூவல், ரீபில்டிங், ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் எழுப்புதலுக்கு உரிய வார்த்தைகள். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். இடையில என்ன நடந்ததுன்னு தெரியாது. சிறையிருப்பு, இஸ்ரேல் சிறையிருப்பு, யூதாவின் சிறையிருப்பு, ஆமீன், அதெல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன். இடையில ஏற்பட்ட காரியங்கள், இழப்புகள், தடுமாற்றங்கள், அடிமைத்தன நுகங்களை நான் முறிக்க போகிறேன். தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை நான் செப்பனிட போகிறேன். இடிந்து கிடக்கிற அலங்கங்களை நான் திரும்ப கட்ட போகிறேன். நான் முன்னிருந்தது போல நான் திரும்ப கட்ட போகிறேன். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை கட்டுவார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் கட்டுவார். உன்னுடைய பிசினஸை கர்த்தர் கட்டுவார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். தேவனுடைய ஊழியக்காரனாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்க மேல நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆமென், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான அத்தனை காரியங்களையும் முன் இருந்தது போல நான் அவர்களை கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். மெட்டீரியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, பொருளாதார காரியம், ஆவிக்குரிய ரெண்டையும் கர்த்தர் சரி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தது உண்மையானால், கர்த்தர் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, என் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. இது வெஸ்லி மேக்ஸுடைய வார்த்தை அல்ல, எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது வார்த்தை, இந்த வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ராபா கராபா ஷகதரனா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் கட்டுவேன், நான் சுத்திகரிப்பேன், நான் மன்னிப்பேன், திரும்ப கட்டுவேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் இழந்து போனதை திரும்ப தருவது. சொல்லுங்க, இழந்து போனதை ஆண்டவர் லூக்கா 19:10 சொன்னார். நான் எதுக்கு தெரியுமா வந்தேன் உலகத்துல? இழந்து போனதை தேட, ரட்சிக்க நான் இந்த உலகத்திலே வந்தேன். இழந்து போனதை, நீ இழந்து போனதை நானும் இழந்தேன். நீ என்னெல்லாம் இழந்த? தேவ சாயலை இழந்த, தேவ மகிமை இழந்த, தேவ பிரசன்னத்தை இழந்த. ஆமென். நான் வைத்தது ஏதேன் தோட்டமாகிய தேவ பிரசன்னத்தை இழந்தாய்.
தேவ மகிமை இழந்த, மகிமை தான் உனக்கு ஆடையா கொடுத்தேன், அதை இழந்துட்ட. என்னுடைய சாயலை இழந்து விட்டாய், எல்லாத்தையும், அதிகாரத்தை இழந்த, ஆளுகை இழந்தாய். நானும் பிள்ளையை இழந்தேன். ஆண்டவர் சொல்றார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இயேசு வந்ததற்கு காரணம் நீங்களும் நானும் இழந்ததை திரும்ப கொடுக்க. ஏதேனிலே மனிதன் தொலைத்த இது அத்தனையும் சிலுவையிலே மிதந்து வந்தது. 2 ராஜாக்கள் 6 வாசிக்க வேண்டாம். தீர்க்கதரிசியின் புத்திரர் கோடாரியை தண்ணீருக்குள் போட்டான், கத்துனா, ஐயோ ஆண்டவனே. தீர்க்கதரிசி கேட்டார், எங்கே விழுந்தது? இங்கே. ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி போட்ட பொழுது கோடரி மிதந்து வந்தது. அந்த மரம் வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பச்சை மரம், கிளை, ஈசாயின் அடிமரம், வேர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற கொப்பை பிதாவாகிய தேவன் வெட்டி இந்த பூமியிலே போட்ட பொழுது ஏதேனிலே ஆதாம் தொலைத்த எல்லாம் சிலுவையிலே மிதந்து வந்தது. இன்னைக்கு நம்ம கூடி அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ட உடனே இந்த அறை முழுசும், என்னுடைய தலையிலிருந்து கால் வரை அவன் தேவனுடைய மகிமை பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதற்கு காரணம், எனக்காக உனக்காக ஒரு மரம் வெட்டப்பட்டது, ஒரு கொப்பு வெட்டப்பட்டது. ஆமென். முதல் ஆதாம் இழந்த அத்தனையும் சிலுவையிலே மிதந்து வந்தது. இந்த ஆண்டிலே கர்த்தர் நீ இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப தர கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 15 நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம், இதெல்லாம் சும்மா ஒரு முன்னுரையா சொல்றேன். இளைய குமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் உறவை இழந்தான். எதெல்லாம் இழந்தான் பாருங்க. என்ன இழந்தான் சொல்லுங்க சத்தமா? உறவை இழந்தான், ஸ்தானத்தை இழந்தான், மதிப்பை இழந்தான், மோதிரத்தை இழந்தான். மோதிரம்னா உரிமை. மோதிரத்தை இழந்தான், சாப்பாட்டை இழந்தான், பாதரட்சையை இழந்தான். ஒரு பெரிய பட்டியலே போடலாம். ஆனால் புத்தி தெளிந்த போது, மனம் திரும்பி வந்த போது தகப்பன் இழந்து போன அத்தனையும் திரும்ப தந்தான். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. 2025 என்ன தொலைச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் விட்டு விலகி போய் தேவன் தந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தொலைத்து கோடாரிய தொலைச்ச மாதிரி ஜெப வாழ்க்கையை, பரிசுத்தம், தரிசனம் இழந்து போய் அல்லது பொருளாதார என்ன இழப்பா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப உனக்கு தருவேன். புத்தி தெளிந்து மனம் திரும்பி நீ திரும்ப. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அனுப்பின பச்சை புழு, நான் அனுப்பின வெட்டுக்கிளி, நான் அனுப்பின முசுக்கொட்டை பூச்சி உன் விளைவின் பலனை பட்சித்து போட்டதே. அது எதுக்கு தெரியுமா? உன்னை என் பக்கம் திரும்பி சேர்க்கறதுக்கு தான். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் ஒரு சில காரியங்களை அனுமதிச்சன எதுக்கு தெரியுமா? அது தீமைக்கல்ல. என்னை விட்டு நீ விலகி விலகி போகிறாய், உன்னை என் பக்கம் திரும்ப சேர்க்கிறதுக்கு. ஆதியில ஜெபித்த ஜெப அனுபவத்திற்கு உன்னை திரும்ப வரவழைப்பதற்கு. எனக்கு வேற வழி தெரியலமா. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை கர்த்தர் சிட்சிக்கிறது போல நம்முடைய தகப்பன் சிட்சையை அனுப்பி நம்மை அவரோடு அணைத்து கொள்ளுகிறவர். நம்ம திரும்பி அவர்கிட்ட வந்தா இழந்து போனதை மட்டுமல்ல, இரட்டத்தனையாக கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு முழுசு கர்த்தர் சொல்லும் போது, திரும்பி வா எப்ராயிமே, திரும்பி வா, உன்னை நான் எப்படி மறப்பேன்? Return to me Israel, திரும்பி வா இஸ்ரவேலே. தூசியை உதறி விட்டு எழும்பு, நான் உன்னை திரும்ப உயிர்ப்பிப்பேன், திரும்ப ஆசீர்வதிப்பேன். ஆமென். சும்மா கிடையாது, முதல்ல இருந்த மாதிரி பூர்வ நாட்களில் இருந்தது போல, முன் இருந்தது போல நான் உன்னை திரும்ப ஸ்தாபிப்பேன். இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன் தலையை உயர்த்துவேன்.
உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வேன். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். வேதத்திலே அநேக இழப்புகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இழப்புகளுக்கு நான் இப்படி பட்டியல் இடுவேன் அல்லது தலைப்பு கொடுப்பேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே தாவீது சிக்லாகிலே தன்னுடைய மனைவிமார், தன்னுடைய கூட இருந்த மனைவிமார், பிள்ளைகள் எல்லாம் விட்டு ஆகீஸ் ராஜாவோடு யுத்தத்திற்கு போனார்கள். ஆனால் பெலிஸ்திய பிரபுக்கள் இவர்களை நம்பாததினாலே ஆகீஸ் ராஜா திருப்பி அனுப்பினான். வந்த பொழுது சிக்லாகி எரிந்து கொண்டிருந்தது. மனைவிமார், பிள்ளைகள் எல்லாம், பொருட்கள் எல்லாம் கொள்ளை போயிற்று. இவன் தேவ சமூகத்திற்கு போய் நிற்கிறான். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா? அது திரும்ப எனக்கு கிடைக்குமா என்று அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பின்தொடர். பெரிதானதும் சிறிதானதும் ஒன்றும் குறைவுபடாமல். அப்படின்னா என்ன? ஒரு குண்டூசி கூட நீ மிஸ் பண்ண மாட்ட. நீ இழந்து போன அத்தனையும் நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனை சார்ந்து போனான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அத்தனையும் திருப்பி கொண்டான். இந்த இழப்பிற்கு நான் வைத்த பெயர் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், எதிர்பாராத விதமாக இழந்த இழப்பு. அடுத்ததாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இப்பதான் நான் சொன்னேன், தீர்க்கதரிசியின் புத்திரர் கோடாரியை தண்ணீரில் விழ வைத்தது. அது கவனக்குறைவினாலே ஏற்பட்ட இழப்பு. கவனக்குறைவினாலே ஏற்பட்ட இழப்பு. அதை தொடர்ந்து யோபுக்கு வந்தால், யோபு அவன் எதிர்பாராத இழப்பும் அல்ல, கவனக்குறைவான இழப்பும் அல்ல. தேவன் பேர்ல இருந்த வைராக்கியம், விசுவாசம், அன்பு, அதனாலே தேவனுக்காக, விசுவாசத்திற்காக இழந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவிற்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. பேதுரு சீஷர்கள் சொல்றாங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு இழந்தமே. ஆண்டவர் சொன்னார், நான் பூமியில 100 ரத்தினம் கொடுப்பேன், பரலோகத்திலே நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். சோ கர்த்தர் இன்றைக்கு இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தர நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக நான் நேபுகாத் நேச்சாரை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் இந்த இழப்பு வந்தது, ஏன் கர்த்தர் அவரே கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏன் அவரே எடுத்து போட்டார். நிறைய நேரத்தில் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை, சாத்தான் பிரச்சனை பண்றான் பிரதர், சாத்தான் இதை பண்றான், சாத்தான். ஆண்டு சொல்றார், இல்லப்பா நான் தான் அனுமதிச்சேன், நான் தான் எடுத்தேன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இழப்பு வரும்பொழுது நம்ம அங்கும் இங்கும் அலையாமல் தேவ சமூகத்திற்கு போய் கேட்கணும், ஆண்டவரே இதை ஏன் அனுமதித்தீர்? பெற்றோர்கள், உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒரு நாள் லீவ் போடுங்க, ஒரு நாள் உபவாசம் இருங்க, உங்க அறைக்குள் போங்க, 2 பேர் கையை பிடிச்சு தாழ்மையோட, ஆண்டவரே என்ன செய்யணும், நாங்க எதுல தடுமாறணும், எதுல வழி மாறி போனோம், எதுக்காக இந்த காரியத்தை அனுமதிச்சிங்கன்னு நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். மட்டுமல்ல, நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி இழந்து போனதை உனக்கு இரட்டத்தனையாக திரும்ப தருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நாம் தேட வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவ சமூகம். ஹல்லேலூயா. தேவ சமூகம், தேவ சமூகம். அங்கும் இங்கும் அலையவே வேணாம். ஆமென். யார்கிட்டயும் போய் ஜெபம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ஆமென். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர், உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற கர்த்தர்.